ஹாய், வெல்கம் டு நியூ டின்பிசிங். ஸோ நம்மளோட டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. அண்டு நிறைய பேர் நான் டெஸ்ட் பேட்சுக்காக மட்டும் வீடியோஸ் போடலை, நான் வந்து கொஸ்டின் ஆன்சர் டிஸ்கஷன் வந்து போடுறேன். அது எல்லாருமே காமனாக யூஸ் ஆகும், ஓகேங்களா? ஸோ டெஸ்ட் பேட்சில் ஜாயின் ஆகும்னு நினைக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா? ஓகே, இப்போது டெஸ்ட்டு வந்து 8 போயிட்டுருக்கு இல்லையா? ஸோ காமனாக இது எல்லாருக்குமே உதவும். டெஸ்ட் பேட்சில் இல்லாதவங்களுக்கு கூடமே இந்த வீடியோலாம் நான் சொல்கிறதெல்லாம் உதவும். இப்போ என்னென்னா, உரைநடையில் பார்ட் 8 9 8வது டெஸ்ட் வந்து என்னென்னா கண்டென்ட் 9, 10, 11, 12 இது தான் படிக்க போகிறோம். ஸோ சிலபஸை நம்ம என்ன பண்ணோம், முதல்ல சிலபஸை புரிஞ்சுக்கிறோம். பகுதி 9 சியில் 9 என்ன இருக்குது, ஈயில் 9 என்ன இருக்குன்னா பரிதிமாற்கலை நேர். ஸோ கண்டென்ட்னா உரைநடை, அதை ஞாபகம் வந்துடும். உரைநடைனா யார் யார் வரா, பரிதிமாற்கலை நேர், மறைமலை அடிகள், ஓகேங்களா, நாமு வெங்கடசாமி நாட்டார், வையாபுரி பிள்ளை, அது வந்து திருவிக்கா, ஓகேங்களா? ஸோ இவங்க எல்லாமே ஒரு 6 பேர் வருவாங்க. ஸோ இவங்களை பற்றி தான் நான் எல்லாம் ஃபாலோ பண்ணுறோம். இவங்கெல்லாம் உரைநடைக்கு என்ன தொண்டு செஞ்சாங்க, தமிழுக்கு என்ன தொண்டு செஞ்சாங்க அப்படின்னு பார்க்க போகிறோம். நம்ம எப்பயுமே ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை போட்டுடலாம். எனக்கு வந்து நான் அந்த சமய முன்னோடிகளுக்கு ஸ்ட்ரக்சர் போட்டலையா, ஸோ அந்த மாதிரி போடலாம்னு நினைக்கிறேன். நம்ம டைம் இல்லை, அதனால தான் என்னால் போட முடியல. முடிஞ்சால் நான் போடுறேன், ஆனால் டைம் இல்லை, கண்டிப்பாக டைம் இல்லை, சரிங்களா? சரி, என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போது பரிதிமாற்கலை பற்றி இப்போ நான் ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சராக நான் சொல்கிறேன். முடிஞ்சால் நீங்கள் தனியாக போடுங்க, ஒட்டு மொத்தமாக போட்டு இண்டிவிஜுவலாக கூட போடுங்க. இதெல்லாம் நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்டுங்க, சரிங்களா? எனக்கு தெரிஞ்சால் நான் சொல்கிறேன், நான் கிளாஸ் எடுக்கலை, ஜஸ்ட்டு நான் படித்ததை வச்சு நான் உங்கள் கூட டிஸ்கஷன் பண்ணுறேன். அதே மாதிரி இதில் ஃபுல் பாயிண்ட்டும் என்னால் சொல்கிறதுக்கான வீடியோவும் இது இல்லை, அதுக்கான டைமும் இல்லை. எப்படி படிக்கலாம் அப்படின்றத மட்டும் சொல்கிறேன். இப்போ பரிதிமாற்கலை என்னன்னா யார், ஒரே ஷார்ட்டாக நம்ம சொல்லணும், அவ்வளோதான். தனித்தமிழுக்கு வித்திட்டவர், இவ்வளோ தான், முடிஞ்சு போச்சு. ஒரே வார்த்தையில் சொன்னோம்னா தனித்தமிழுக்கு வித்திட்டவர், ஓகேங்களா? முதல்ல தனித்தமிழ்ன்ற ஒரு கான்செப்ட், ஏன்னா அன்னைக்கு வந்து சமஸ்கிருதம் கலந்துருந்தது எப்போது நடுவில், ஓகேங்களா? தனித்தமிழ்ன்ற ஒரு கான்செப்டை வந்து கொண்டு வந்தவர் யாருன்னா பரிதிமாற்கலைஞர். அதை ஃபாலோ பண்ணி, ஓகேங்களா, தூய தனித்தமிழ் இயக்கம், தூய தமிழ் தந்தையின் என்று அழைக்கப்படுவர், தூய தமிழின் தந்தை என்று அழைக்கப்படுவர்லாம் யார், மறைமலை அடிகள். அதாவது பரிதிமாற்கலைஞரோட ஸ்டூடெண்ட் தான் இவர் வருவார், ஓகேங்களா? பரிதிமாற்கலைஞருக்கு அடுத்து அவர்கிட்ட இன்டர்வியூக்கு வரவர் தான் யாருன்னு பார்த்தோம்னா மறைமலை அடிகள். அவர்கிட்ட இருந்து அந்த விஷயத்தை ஃபாலோ பண்ணி அதை வந்து ஆளென வளர செய்கிறார் மறைமலை அடிகள், ஓகேங்களா? ஸோ அப்போ பரிதிமாற்கலைஞர் முதல்ல வராரா, இவர் என்னன்னா உயர்தனி செம்மொழின்ற ஒரு கான்செப்டை கொண்டு வந்து நிறுவுறார். வாயில் சொன்னால் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்கல்ல, இவர் ஒரு கட்டுரையாகவே எழுதுறார், உயர்தனி செம்மொழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்டுரையே எழுதுறார். அதுதான் அப்போ தமிழில் வந்து அதுதான் என்னென்னா, தமிழை இன்றைக்கி செம்மொழின்னு சொல்கிறோம் இல்லையா? 2004 வந்து தமிழுக்கு செம்மொழி அங்கீகாரம் கிடைச்சது இல்லையா? அது முதல்ல விதை போட்டது யார், நம்மளோட பரிதிமாற்கலைஞர் தான், ஓகேங்களா? ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து தமிழ் வந்து வடமொழியோட கலந்து ரொம்ப இதாக போயிடுச்சு, ஓகேங்களா? இவர் தான் என்ன பண்ணுவார், காலேஜில் கூடமே பல்கலைக்கழகத்தில் வடமொழி வந்து தமிழ் என்னது கல்வி மொழியாக இருக்காமல் தமிழை கொண்டு வருவார், கல்வி மொழியாக ஓகேங்களா, தமிழை கொண்டு வருவார். ஸோ அது மாதிரி நிறைய இருக்குது, பரிதிமாற்கலைஞர் நிறைய பண்ணியிருப்பார். ஸோ இவர் வந்து இவரோட இயற்பெயர் என்ன, சூரியநாராயண சாஸ்திரி. சூரியநாராயண சாஸ்திரின்றது என்ன, வடமொழி சொல்லு. சூரியனுக்கு தமிழில் சூரியன்னா பரிதி, ஓகேங்களா? நாராயணன்னா மால், அதாவது திருமால்ன்றோம் இல்லையா, மால் தான் பெயர். திருன்றது அடைமொழி. என்ன அடைமொழி, மரியாதைக்குரியுமா, ஓகேங்களா? தெய்வத்தன்மை புரிஞ்சினால திருன்னு சொல்லி அடைமொழியோட திருமால் நினைக்கிறோம். நாராயணன்னா மால் தான் அர்த்தம். அப்போது பரிதி மால், ஓகேங்களா? சாஸ்திரினா கலைஞர், பரிதிமால் கலைஞர், அதுதான் பரிதிமார் கலைஞராக மாறுது, ஓகேங்களா? ஸோ அப்போ வந்து இவர் திராவிட சாஸ்திரி, அதாவது நீ வந்து சூரியநாராயண சாஸ்திரினா வடமொழி புலவர் ஆகிடுவான், ஏன்னா வடமொழி பேராச்சா. அவரை வந்து இந்த சீவை தாமனோர் பிள்ளை என்ன சொல்வார், நீ வடமொழி சாஸ்திரி இல்லை, திராவிட சாஸ்திரி, ஏன்னா உன்னோட பேர் பரிதிமார் கலைஞர், நீ திராவிடத்துக்கு அவ்வளோ தொண்டு செஞ்சிருக்க, நீ திராவிட சாஸ்திரின்னு சொல்லி பரிதிமாற்கலைஞர் சிவ தாமர பிள்ளை சொல்லுவார். எல்லாமே தொடர்பு தான், ஓகேங்களா? இவர் அது மட்டும் இல்லாமல் நாடகத்துக்கு மிகப்பெரிய தொண்டு செஞ்சிருக்கார். நாடகத்துக்கு பயங்கரமான தொண்டு செஞ்சிருக்காரு. ரூபாவதி, கலாவதி போன்ற நாடகம் நடித்து அதுக்கான பெண் வேடத்தை அவரே நடிச்சிருப்பார், ஓகேங்களா? ஏற்றி நடிச்சிருப்பார். நாடகவியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்துக்கான இலக்கண நூலே எழுதியிருப்பார். அதுவும் ஆங்கில இதை பேஸ் பண்ணி இவர் எழுதியிருப்பார். ஸோ ஓகே, நாடகத்துக்கு பயங்கர தொண்டு செஞ்சிருப்பார். அப்போ தமிழுக்கு அவர் என்ன தொண்டு செஞ்சார், நாடகத்தை என்ன தொண்டு செஞ்சார். இது மட்டும் இல்லாமல் அவரோட சிறப்பு என்னன்னா, 1870 பிறந்து 1903 இறந்துருப்பார். அதாவது கிட்டத்தட்ட 30 வயசு, அவ்வளோதான், 33 வயசு. 33 வயசில் பல தொண்டுகளை செஞ்சுட்டு போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் 4ஆம் மதுரை தமிழ்ச்சங்கம், நமக்கு தெரியும் 3 தமிழ்ச்சங்கம் வந்தது அப்படின்னு சொல்லிட்டு 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை மதுரையில் ஆரம்பிப்பார். பாஸ்கர சேதுபதி, ஓகேங்களா? அப்புறம் பாஸ்கர சேதுபதி, பாஸ்கர பாண்டியன், இவங்களாம் வந்து உருவாக்கியிருப்பாங்க, ஓகேங்களா? அவங்க கூட இவரும் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பார், 4ஆம் மதுரை தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கியிருப்பார். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை மதுரையில் உருவாக்கியிருப்பார். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் வந்து என்ன பண்ணியிருப்பாருன்னா பாராட்டியிருப்பார். இவர் பாராட்டின ஒரே ஆள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுமுக நாவலர். அவரை வந்து வசன
வளநடை கைவந்த வள்ளலார்னு சொல்லி பதிமார் கலைஞர் பாராட்டிப்பார். குமரகுருபரர் எழுதிய நீதிநெறி விளக்கங்கள் இல்லையா, அது மொத்தம் 102 பாடலை கொண்டது. அதில் 51 பாடலுக்கு இவர் உரை எழுதியிருப்பார். ஸோ இந்த மாதிரி ப்ரீவியஸ் கொஸ்டின் நிறைய பார்த்தோம்னா இருக்குது. பூர்ணலிங்கன்னு ஒருத்தர் இருப்பார் இல்லையா, மூசி பூர்ணலிங்கம், அவர் வந்து ஞான போதினி என்ற இதெல்லாம் தொடங்கி வச்சிருப்பாரு. அதை வந்து இவர் தான் வந்து பதிமார் கலைஞர் தான் எழுதிட்டு வந்திருப்பார். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி பதிமார் கலைஞரை மட்டும் படித்து ஒரு கண்டென்ட்டாக கோரியை வச்சுங்க. எங்கே பிறந்தார்? மதுரை விழாச்சேரியில் பிறந்தார். அப்போ யார்கிட்ட தமிழ் கற்றுக்கிட்டார், யார்கிட்ட வடமொழி கற்றுக்கிட்டார். ஸோ இவ்வளோ தான் பதிமார் கலைஞர் நான் முடிச்சுட்டேன். ஒரு எடுத்து வச்சோம்னா ஒரு 1/4 மணி நேரம் பதிமார் கலைஞர். அப்படியே மறைமலை அடிகள். மறைமலை அடிகள்னா என்ன? ஃபஸ்ட்டு இயற்பெயர். எப்பயுமே ஒருத்தரை பற்றி படிக்கணும்னா இயற்பெயர் நமக்கு தெரிஞ்சிடணும். மறைமலை அடிகள் வேதாச்சலம் இயற்பெயர். வேதம்னா என்ன அர்த்தம்? வேதம் வடமொழி சொல்லு, தமிழில் மறைன்னு அர்த்தம். வேதம்னா மறை, சலம்னா மலைன்னு அர்த்தம். ஸோ ஓகேங்களா. அப்போ மறை மலை அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு. வேதாசலம் என்பது மறைமலை அடிகள் அப்படின்னு மாற்றிக்கிட்டார். முடிஞ்சு போச்சு. ஓகேங்களா. அப்படி பதிமார் கலைஞர்கிட்ட என்ன ஃபாலோ பண்ணாரோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுறாரு. அவர் தனித்தமிழுக்கு வித்துட்டார்னா இவர் தனித்தமிழை வளர்க்குறாரு. தனித்தமிழ் இயக்கம்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை 1914 ஆரம்பிக்கிறாரு. தன்னோட பொண்ணு வந்து நீலாம்பிகை அம்மையார். ஓகேங்களா. அந்த நீலாம்பிகை அம்மையார் சொன்னதுக்காக தன்னோட பேரை மறைமலை அடிகள்னு, நீங்கள் வந்து தனித்தமிழை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறீங்க, உங்களோட பேரே வடமொழியில் இருக்கே அப்படின்னு சொன்னனால தன்னோட பேர் என்னவா மாற்றிக்கிறாரு? மறைமலை அடிகளாக மாற்றிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட் அவரும் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் நிறைய நூல்களுக்கு வந்து ஆராய்ச்சி நூல் வந்து எழுதியிருக்காரு. சாகுந்தலம் நூல் எழுதியது வந்து அவர் பேர் என்ன? ஐயோ மறந்து போச்சு. சாகுந்தலம் நூலை எழுதியவர் வந்து வடமொழி புலவர் தெரியும் இல்லையா உங்களுக்கு. ஸோ அதை வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார்? ஆராய்ச்சி நூல் எழுதியிருப்பார். ஓகேங்களா. அவர் பேர் நல்ல பேர் எனக்கு வரமாட்டேது. சாகுந்தலம் நூல் எழுதுறது டக்குன்னு வரல, மறந்துல வாயில் வரமாட்டிருக்கு. ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய நூல் எழுதியிருப்பார். புறத்திட்டு உரை எழுதியிருப்பார். நிறைய நூலுக்கு வந்து உரை எழுதியிருப்பார். சரிங்களா. முல்லைப்பாட்டு ஆராய்ச்சி உரை இதெல்லாமே எழுதியிருப்பார். ஓகேவா. ஸோ அது மாதிரி அவ்வளோ பதிமார் மறைமலை அடிகள் என்னென்ன பண்ணார் அப்படின்றத மட்டும் நீங்கள் பார்க்கலாம். ப்ளஸ் வந்து கால ஆராய்ச்சியின் முன்னோடி யாருன்னா மறைமலை அடிகள் தான். ஓகேவா. ஏன்னா இவரோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு ஒரு ஆசிரியரோ இல்லை ஒரு திருவள்ளுவரோ இருக்கட்டும், நக்கீரரோ இருக்கட்டும், அவரோட காலம் என்ன, சங்க காலத்தை சார்ந்தவரா இல்லை வந்து எந்த நூற்றாண்டை சார்ந்தவர்னு சொல்லி ஆராய்ச்சி செய்கிறது இவரோட வேலையாக இருந்தது. அதன் அடிப்படையில் தான் திருவள்ளுவர் வந்து கிமு 31ஆம் நூற்றாண்டை சார்ந்தவர் அப்படின்னு சொல்லி முதல்ல நிறுவி, அது இன்றைக்கும் வரையும் திருவள்ளுவர் ஆண்டு நம்ம சொல்கிறது கிமு 31 தான். அது காரணமாக இருந்தவரே மறைமலை அடிகள் தான். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது. இவரை பற்றி பாருங்கள். மறைமலை அடிகள் பற்றி ஒரு பேசிக் கான்செப்டாக எடுத்து படிச்சிங்க. இவர் வந்து ஒரு நூல் நிலையம் வச்சுருப்பார், அச்சுக்கூடம் வச்சுருப்பார். மணிமொழின்ற பேர் நூல் நிலையத்து மணிமொழி, அச்சுக்கூடத்தை வந்து திருமுருகன் நினைக்கிறேன். ஓகேங்களா. இவர் வந்து சமரச இவரை நம்ம வள்ளலாரை ஃபாலோ பண்ணி, ஓகேங்களா, வள்ளலார் என்ன வச்சுருக்காரு? சமரச சுத்த சன்மார்க்க வேத சங்கம்னு வச்சு இல்லையா. ஸோ அதே மாதிரி இவரும் வந்து பல்லவத்தில் ஒரு சமரச சன்மார்க்க சங்கத்தை ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா. நிறைய நூலுக்கு வந்து உரை எழுதியிருப்பார். நிறைய நூல்களுக்கு வந்து ஆராய்ச்சி நூல் எழுதியிருக்காரு. ஓகேவா. ஸோ இதெல்லாமே பாருங்கள். இவர் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா ஞானக்கடல் அப்படின்னு சொல்லிட்டு தி ஓஷன் ஆஃப் விஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து பத்திரிகை ஆரம்பிச்சிருவார். தமிழில் ஒரு பேர் இருக்கும், அதே இங்கிலீஷ்லேயும் வச்சுருப்பார். சரிங்களா. ஸோ அதெல்லாம் பாருங்கள். தி மைஸ்டிக் மைனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது எழுதியிருப்பார். ஓகே. சித்தாந்த தீபிகா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் முதல்ல சிறிய வயதில் இருக்கும்போது வேலை செய்வார். ஓகேங்களா. இவர் வந்து நிறைய பத்திரிகைகள் ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இவ்வளோ தான் மறைமலை அடிகளை பற்றி அவ்வளோதான் வரும். ஓகேங்களா. ஸோ அடுத்து அதே மாதிரி தான் திருவிக்கா பற்றி சொன்னால் கடல் நிறைய நூல்கள் எழுதியிருப்பார். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா உரைநடை. இப்போ நம்ம கண்டென்ட் என்ன படிக்கிறோம்? சிலபஸை பாருங்க. உரைநடை தானே பேசுகிறோம், உரைநடை தானே பார்த்துருக்கோம். இவர் என்ன உரைநடை எழுதுவது எனது தொழில் அப்படின்னு சொல்லி யார் முதல்ல சொல்லியிருப்பா? திருவிக்கா வந்து ஓப்பனாகவே சொல்லியிருப்பார். ஓகே. கவிதை படைப்பது எனது தொழில் அப்படின்னு சொல்லி பாரதியார் சொல்லியிருப்பார். அதே மாதிரி உரைநடை எழுதுவது என்னுடைய தொழில் அப்படின்னு சொல்லி இவர் எழுதியிருப்பார். நிறைய நூல்களை எழுதியிருப்பார். காந்தியும் வாழ்க்கை அடிகளும், மனித வாழ்க்கையும் காந்தி அடிகளும், ஓகேங்களா, முருகன் வேட்டல், அருள் வேட்டல், ஓகேங்களா, பெண்ணின் பெருமை, இது மாதிரி நிறைய எழுதியிருப்பார். இப்போ ஓகேங்களா, இளமை விருந்து எனக்கு நான் படித்து ரொம்ப நாளாச்சு. எனக்கு வந்து தொடர்ச்சியாக வரல, ஞாபகம் வரும், யோசிச்சா வரும், தொடர்ச்சியாக சொல்ல வரல. ஓகேங்களா. நிறைய நூலை எழுதியிருப்பார். அதுதான் காளிதாசர் சாகுந்தலம் நூல் எழுதியது வந்து காளிதாசர். ஓகேங்களா. காளிதாசரோட அந்த சாகுந்தலத்துக்கு வந்து ஆராய்ச்சி எழுதியிருப்பார். அதுதான் மறைமலை அடிகள். ஸோ இந்த மாதிரி திருவிக்கா பற்றி சொல்ல போனால் தமிழ் ஆசிரியராக பணி புரிஞ்சிருப்பார். ஓகேங்களா. வெல்லஸ்லின்னு தான் நினைக்கிறேன், வெல்சி ஏதோ ஒன்று வரும், அந்த சென்னையில் இருக்கும். அந்த பள்ளியில் வந்து ஆசிரியராகவும் பணி புரிஞ்சிருப்பார். கல்லூரியில் வந்து ஆசிரியராகவும் பணி புரிஞ்சிருப்பார். அப்புறம் தேசபக்தன், நவசக்தி அப்படின்ற இதெல்லாம் ஆசிரியராக பணி புரிஞ்சிருப்பார். மேடை பேச்சுக்கு இலக்கணம் வச்சிருப்பார். முதல்ல மேடை பேச்சு
ஸ்டேஜ் ஏறி பேசணும், மைக் பிடிச்சி பேசணும்னா இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. அதனால தான் மேடை பேச்சின் முன்னோடின்னு சொல்லி இவரை சொல்லுவாங்க. மேடை பேச்சுக்கு இலக்கணம் வகுத்தவன்னு இவர் சொல்லுவாங்க. ஓகேங்களா? சேம் அதே கான்செப்ட் தான். காந்தி எப்போல்லாம் இந்தியாவுக்கு வந்தாரோ, மகாத்மா காந்தி எப்போல்லாம் இந்தியாவுக்கு வந்தாரோ அவருக்கு மொழிபெயர்த்தது யாருன்னா திருவிக்கா தான். அதனால தான் இவர் தான் என்ன பண்ணாருன்னா காந்தியை காந்தி அடிகள் அப்படின்னு சொன்னது இவர் தான். மறைமலை அடிகள்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி காந்தியை காந்தி அடிகள் சொன்னது யாருன்னா திருவிக்கா. காந்தியை தேசப்பிதான்னு அழைச்சது யாருன்னா நேதாஜி. ஓகேங்களா? காந்தியை மகாத்மா என்று அழைச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட ரவீந்திரநாத் தாகூர். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி திருவிக்கா தமிழுக்கு நிறைய தொண்டு செஞ்சிருக்காரு, நிறைய நூல் எழுதியிருக்காரு. ஓகேங்களா? இளமை விருந்துன்ற ஒரு நூலில் தமிழுக்கு தொண்டு செய்ய வாங்க இளைஞர்களே அப்படின்னு சொல்லியிருப்பார். வாழ்நாள் முழுவதும் புக் எழுதியிருப்பார். கடைசியில் தான் இறக்கும் வயசில் கூட 1883 பிறந்திருப்பார், 1953 இறந்திருப்பார். கிட்டத்தட்ட 71வது வயசில் தான் இறப்பார். அந்த 71வது வயசில் கூட தான் இறக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு நூல் எழுதுறாரு, வாழ்க்கை பிதற்றல் அப்படின்னு சொல்லி. ஏன்னா கடைசி ஸ்டேஜ் இல்லையா, வாழ்க்கை பிதற்றல். ஓகேங்களா? படுக்கை பிதற்றல். ஆமாம், படுக்கை பிதற்றல் 1971 அந்த நூல் வரும். ஓகேங்களா? யாருன்னா மூவாவோட ஹெல்ப்பால் தான் அந்த நூல் வெளியே வரும். ஸோ இந்த மாதிரி திருவிக்கா பற்றி சொல்ல போனால் நிறைய இருக்குது. நிறைய பேரை இவர் பாராட்டியிருப்பார். தேசிய காத்தம் செம்மல் அப்படின்னு சொல்லி பசும்பொன் முத்துராமலிங்க தேவரை பாராட்டியிருப்பார். அப்புறம் தற்கால அவையார் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்லாம்பிகை அம்மையாரை பாராட்டியிருப்பார். இது மாதிரி நான் சொல்லவே தேவையில்ல, நிறைய இருக்கும். ஓகேங்களா? பெரிய புராணத்தை படிச்சுட்டு உயிர் உலகம் கடவுள் மூன்றையும் காட்டும் ஒரு இது என்னன்னா இதுதான் அப்படின்னு சொல்லியிருப்பார். நம்மளோட பெரியார் அவர்களுக்கு வைக்கம்பிரன்னு சொல்லி பட்டம் கொடுத்துருப்பாரு. இது மாதிரிலாம் லிஸ்ட் இல்லை, இது மாதிரி எப்படியோ போயிட்டுருக்கு, நிறைய போயிட்டுருக்கு. தேப்போ மீனாட்சி நடமாடும் பல்கலைக்கழகம் அப்படின்னு சொல்லி பட்டை இவர் தான் வழங்க திருவிகா தான் கொடுத்துருப்பார். ஸோ திருவிகாவை பற்றி சொல்லணும்னா யாரையாவது புகழ்ந்துட்டே இருப்பார், நிறைய புகழ்ந்துவார். எனக்கு டக்குன்னு சொல்ல வரல, ஏன்னா ரொம்ப நாள் வச்சு படித்து, ஆனால் மைண்டில் இருக்கிறத வச்சு சொல்கிறேன். ஓகேங்களா? ஃபீல்ட் அவுட் ஆகிட்டேன் நான், அதனால தான் எனக்கு சொல்ல வரல. ஸோ நிறைய இந்த மாதிரி எல்லாத்தையுமே பாராட்டிட்டு இருப்பார் திருவிக்கா. ஓகேவா? அப்புறம் வேறு என்ன திருவிக்கா பற்றி சொல்லணும்னா, ஸோ நாமு வேங்கடசாமி நாட்டார். நாமு வேங்கடசாமி நாட்டார் என்னென்னா அவர் அவரோட இயற்பெயர் என்ன சிவபதி. எல்லாருக்குமே இயற்பெயர் தெரிஞ்சுங்க. திருவிக்கான திருவாரூர் கல்யாண சுந்தரனார், அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. கல்யாண சுந்தரனார் மகனார். ஓகே, ஆமாம், திருவிக்கா. ஆமாம், திருவாரூர் விருதாச்சலம் மகனார் கல்யாண சுந்தரம். ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. இவருக்கு நாம வேங்கடசாமி நாட்டாருக்கு சிவபிரகாசம். ஓகேங்களா? ஸோ அவரோட சிறப்பு என்னன்னா மதுரை தமிழ்ச்சங்கம் இருக்கு இல்லையா, அதில் இவர் தான் என்ன பண்ணியிருப்பார்னா முதல் தங்கத்தோட பரிசு பெற்றிருப்பார். 4ஆம் மதுரை தமிழ்ச்சங்கம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டோம். யார்? பதிமார் கலைஞரோட ஹெல்ப்போட ஆரம்பிச்சிட்டோம். அதில் முதல் தங்கத்தோட பரிசு பெற்றவர் யாருன்னா நம்ம ஆளு நாமு வேங்கடசாமி நாட்டார் தான். ஓகேங்களா? பரீட்சை எழுதி எக்ஸாமில் பாஸ் ஆகி அந்த மாதிரி எழுதியிருப்பார். இன்றைக்கி நம்ம ஸ்காலர்ஷிப்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அன்றைக்கி அவர் பரிசு பெற்றிருப்பாரு. அவரோட சிறப்பு என்ன அப்படி நீங்கள் ரொம்ப குழப்பிக்க வேணாம். பேசிக் கொஸ்டின் அவரை பற்றி என்ன அதிகமாக வரும்னா, திருவிளையாடல் புராணத்துக்கு உரை எழுதியவர் யார்? திருவிளையாடல் புராணத்துக்கு உரை எழுதியவர் யார்? இவர் தான். நம்பாள் யார்? நாமு வேங்கடசாமி நாட்டார். சரி, அதே மாதிரி சிலப்பதிகாரத்துக்கு தற்கால உரை எழுதியவர் யார்? தற்கால உரை, அதுவும் முழுமையாக உரை எழுதியவர் யாருன்னா நாமு வேங்கடசாமி நாட்டார் தான். ஸோ இந்த மாதிரி தான் அப்புறம் கள்ளர் சரித்திரம் அப்படின்ற நூலை எழுந்தது யாருன்னா இவர் தான். இவர் என்னன்னா இவரும் அந்த காலத்தில் கபிலர், வேலிர், அரசர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சு நூல் எழுதுறது தான் இவரோட வேலையும். ஓகே, அதில் அடிக்கடிக்கு ஏற்கனவே கள்ளர் சரித்திரம், திருவிளையாடல் புராணத்துக்கு உரை எழுதியவர், சிலப்பதிகாரத்துக்கு தற்கால உரை எழுதியவர். ஸோ இதுதான் நாமு வேங்கடசாமி நாட்டார். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நாமு வேங்கடசாமி நாட்டார் இவ்வளோ தான் இருக்குது. வேறு டேட்டா அவர் எங்கே படித்தார், என்ன காலேஜில் ஒர்க் பண்ணார், அது மாதிரி டேட்டாவும் எடுத்துங்க. சரிங்களா? அவள் தான். அடுத்து நம்ம வையாபுரி பிள்ளை பார்த்தோம்னா, வையாபுரி ஒன்றும் இல்லை, ராவ் பகதூர்னு சொல்லிட்டு ராவ் சாஹிப் பட்டம் வாங்கியிருப்பார் 1938. இந்த சென்னை பல்கலைக்கழகத்தில் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஒரு அகராதியை வெளியிடுவாங்க. அதில் இவர் முக்கியமான பணி ஆற்றிருப்பார். அதுக்காக அவருக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வையாபுரி பிள்ளைக்கு ராவ் சாஹிப்னு பட்டம் கொடுத்துருப்பாங்க. மற்றபடி அவரோட பேர் என்ன, அவர் என்ன வேலை செஞ்சார், அவர் ஒரு வழக்கறிஞராக இருந்திருப்பார், அதுக்கப்புறம் நீதிபதியாக கூட ஆகியிருப்பார். ஸோ அவ்வளோதான் கண்டென்ட். அவரை பற்றி கம்மியாக கவர்மெண்ட் மெட்டீரியல் தான். ஓகேங்களா? நம்ம மறைமலை அடிகளை பற்றி கவர்மெண்ட்டில் தான் இருக்கும். சரிங்களா? 12th ஒரு புக் இருக்கும், அது அவ்வளோதான். ஸோ கண்டென்ட் அவ்வளோதான், கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் அதை மட்டும் படிச்சுட்டு தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? அடுத்தது யார் வரா அப்படின்னு பார்த்தோம்னா ராபி சேதுபிள்ளை. ராபி சேதுபிள்ளை சொல்லவே இல்லை, சொல்லின் செல்வர். நல்லா கவனிங்க, சொல்லின் செல்வன் கிடையாது, செல்வன் வந்தால் அனுமன். ஓகேங்களா? சொல்லின் செல்வன் வந்தால் யார்? நம்மளோட ராபி சேதுபிள்ளை. அதே மாதிரி சிறுகதை செல்வர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா புதுமை பித்தன். ஓகேங்களா? சிறுகதை செல்வர் புதுமை பித்தன். சிலம்பு செல்வர் யாருன்னு கேட்டோம்னா மாப்போசி. ஓகேங்களா? ராபி சேதுபிள்ளை அவரை பற்றி அடிக்கடி கேட்குற கொஸ்டின் என்னன்னா, ஊரும் பேரும் என்ற நூலை எழுந்தது யார்? ராபி சேதுபிள்ளை. ஊரும் பேரும் அதில் என்ன இருக்கும், ஒவ்வொரு ஊருக்கும் ஏன் பேர், அந்த பேர் வந்துச்சு,
இப்போ ஏன் கள்ளிப்பட்டின்னு வருது? பட்டினா என்ன? ஆடு மாடு வைக்கிற இடம் தான் பட்டி. அப்போது அங்கே வந்து யாருப்பா? முல்லை நில மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க, ஆயர்கள் அதிகமாக இருக்கிறாங்கன்னா அவங்க பட்டின்னு பேர் வச்சுருப்பாங்க. குறிஞ்சி நில மக்கள் வந்து என்ன பண்ணியிருப்பான், அவனுக்கு வந்து கள்ளக்குறிச்சி, மலையில் இருக்கும் பேர் கள்ளக்குறிச்சி, ஓகேங்களா, ஆனைக்குறிச்சி, அந்த மாதிரி பேர் வச்சுருப்பான். குறிச்சினா மலையை குறிக்குது, ஓகேங்களா. அதே நெய்தல் நில மக்கள் என்ன பண்ணுவாங்க, கடல் பக்கத்தில் இருந்தால் மீனம்பாக்கம், பட்டினப்பாக்கம் அப்படின்னு சொல்லி பாக்கன்னு வச்சுருப்பாங்க. அப்படின்னு ஆராய்ச்சி செஞ்சு அந்த ஊருக்கு ஏன் அந்த பேர்லாம் வந்தது அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம ஆள், ஓகேங்களா, ஊரும் பேரும் அப்படின்ற கான்செப்ட். ஸோ நெக்ஸ்ட்டு யார்? இவர் தான். இதுதான் உரைநடை. அப்போ அதே முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சொன்னதை நீங்கள் படித்தாலே ஒரு பாட்டு, ஒரு கண்டென்ட் முடிஞ்சு போச்சு, 9, ஓகேங்களா. அடுத்தது வந்து 10 தேவனைய பாவனர் தெரிஞ்சது ஊவேசா. ஆமாம், ஊவேசா, தேவநாய பவனர், பெருஞ்சித்தனார், இவங்கெல்லாம் வராங்கன்னா அப்போ ஊவேசா யார்? ஊவேசா என்ன? ஊவேசா முதல்ல அதாவது ஓலைச்சுவடியில் தான் நம்ம தமிழ் நூல்கள் கிடச்சி. நமக்கு வந்து புறநானூறு ஆகட்டும், அகநானூறாக இருக்கட்டும், 8 தொகை, 10 பாட்டு, சீவக சிந்தாமணி, சிலப்பதிகாரம், மணிமேகலை எல்லாமே என்ன வந்துச்சு நமக்கு? ஓலைச்சுவடியில் தான் இருந்துச்சு. ஓலைச்சுவடியில் தான் நம்மளால் படிக்க முடியுமா? அந்த ஓலைச்சுவடியில் இருந்த நூலை பேப்பரில் தாள் இருக்கல, காகிதம், அந்த தாள் பதிப்பித்த, அதாவது புத்தகமாக பதிப்பிக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா 2 பேர் தான். ஒன்று வந்து சீவை தாமோதரர் பிள்ளை, இன்னொன்று வந்து ஊவேசா. இதில் மூத்தவர் யாருன்னா இவர் தான், சீவை தாமோதரர் பிள்ளை, ஓகேங்களா. அதனால தான் அவரை தலைமகன் சொல்லுவோம், ஓகேங்களா. பதிப்புலகின் தலைமகன் யாருன்னு கேட்டால் சீவை தாமோதரர் பிள்ளை. பதிப்புலக தந்தை யாருன்னு கேட்டால் ஊவேசா. பதிப்புலக தந்தை யாருன்னா ஊவேசா. இவங்களோட வேலை என்னன்னா, எங்கெல்லாம் ஓலைச்சுவடிக்குதோ அதையெல்லாம் தேடி போய் சர்ச் பண்ணி கொடுங்கன்னு சொல்லி கேட்டு வந்து அதை வந்து இது பண்ணுறதா. அப்படி ஒன்று பண்ணதான் அந்த இது பார்த்தோம்ல, ஈரோடு மாவட்டம் வந்து கொடுமணல்ன்ற ஊரில் என்ன பண்ணிருப்போம், ஒருத்தன் வந்து ஆடிப்பெருக்கு அன்றைக்கி ஆற்றுல வந்து ஓலைச்சுவடியை போடுறேன்னு சொல்லுவான் இல்லையா, அதை வந்து அவனுக்கே தெரியாமல் எடுத்துகிட்டு வந்து குறிஞ்சி பாட்டு 96 வகை பாடல்கள் தான் இருக்கும். மொத்தம் குறிஞ்சி பாட்டில் 99 பாட்டு இருக்கும். ஆனால் நமக்கு நூலில் வந்து 96 வகை பாடல் தான் இருக்கும், ஓகேங்களா. அப்போ 3க்கு மீண்டும் ஓலைச்சுவடியில் தேடி இது பண்ணியிருப்பார், சரியா. ஸோ அந்த மாதிரி வந்து ஊவேசா. அப்புறம் எக்ஸ்ட்ரா அவரை பற்றி என்ன பாடம் இருக்கும், திண்ணைப்பள்ளி அப்படின்னு சொல்லி ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தை சும்மா படிச்சுக்கிட்டா போதும், அவ்வளோதான், ஓகேங்களா. ஆசிரியர் குறிப்பு நல்லா படிச்சிங்க. தன்னோட வாழ்க்கையை அவர் வாழ்ந்து இருக்கிறார் இல்லையா, தன்னோட வாழ்க்கை வரலாறு வந்து என்னவா எழுதுறாரு, என் சரிதான் அப்படின்னு சொல்லி ஆனந்த விகடன் வந்து இவரே கதை எழுதுறாரு. அது வந்து ஆனந்த விகடத்தில் கதையாக வெளிவருது. 1942 தான் இவர் இறப்பார். இறக்குற வரையுமே கதையாக வரும். இறந்த பின்னாடி அது ஒரு புத்தகம் 1950 நினைக்கிறேன். அவரோட வாழ்க்கை சரிதத்தை என் சரிதம் அப்படின்ற தலைப்பில் வந்து புத்தகமாகவே வெளியே 1950. வேற என்ன சூழ்நிலை இருக்கும், எங்கே இருக்கும், திருவான்மையூரில் இருக்கும், சொல்லுவாங்க, திருவான்மையூரில் இருக்கும் அவரோட நூல் நிலையம், ஓகேங்களா. ஸ்டக்காக நினைக்கிறேன். வேற என்ன? அப்புறம் ஊவேசா வந்து பதிப்பித்த நூல்கள் என்னென்ன, 8 தொகை 8 தான் பதிப்பிச்சிருப்பாரு, 10 பாட்டு 10 பதிப்பிச்சிருப்பாரு, ஓகேங்களா. அது வந்து வேற என்ன நிறைய இருக்கும். நிறைய 9 வகையான நூல்களை கொடுத்துருப்பாங்க. உலா எத்தனை, ஓகேங்களா, தூது எத்தனை, அதெல்லாம் பதிப்பிச்சிருப்பாரு. அதெல்லாம் எத்தனை இருக்கும், அதை ஒன்று பார்த்துங்க. அப்புறம் அவருக்கு அஞ்சல் தலை வந்து வெளியிட்டிருப்பாங்க, 2006 அஞ்சல் தலை விட்டுருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை மட்டும் படித்தா, ஊவேசாவை பற்றி படிச்சினாலே போதும். ஒரே ஒரு பாடம் தான், பழைய புக்கு பாடம், அதை தெளிவாக படிச்சுட்டு திண்ணைப்பள்ளின்னு ஒரு பாடம் இருக்கும், அதில் ஓரளவு மேலோட்டமாக படிச்சுட்டு ஆசிரியர் குரூப் நல்லா படிச்சினாலே நம்ம முடிஞ்சு போச்சு, சரிங்களா. ஸோ அடுத்த கண்டென்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் வந்தார், பெருஞ்சித்தனார், தேவநாய பவனர் வர்றார். தேவநாய பவனர் இவர் யார்? சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் யாருன்னு கேட்டோம்னா தேவநாய பவனர் தான். என்ன சொல்லாராய்ச்சி? இப்போ சொன்னோம்ல, காலாராய்ச்சியின் முன்னோடினா யார்? மறைமலை அடிகள் வராது. அதே உயர்தனி செம்மொழி நிறுவியர் யார் வரா? பரிமார்கள் வர்றாரு. அதே மாதிரி தான் சொல்லாராய்ச்சி. ஒரே ஒரு இப்போ பூன்னு ஒன்று இருக்குன்னா நம்ம என்ன சொல்கிறோம், பூன்னு மட்டும்தான் இருக்குது அப்படின்றோம். அந்த பூவுக்கே 7 ஸ்டேஜ் இருக்குது. 7 ஸ்டேஜே ஒவ்வொரு சொல்லில் சொல்லலாம், ஓகேங்களா. மலர், வி, செம்மல், போது, அரும்பு, மொட்டு, முகை அப்படின்னு சொல்லி 7 விதமாக சொல்லலாம். அப்படின்னு சொல்லாராய்ச்சியை மேற்கொண்டவர் யாருன்னா அவர் தான், ஓகேங்களா. ஒரு மரத்தோட அடி இருக்குன்னா அது வேப்ப மரத்துக்கு வந்து அடி, நெல்லுக்கு வந்து தாள், கோதுமைக்கு வந்து தாள், கரும்புக்கு சோகை, அந்த மாதிரிலாம் சொல்கிறவர் யார்? சொல்லாராய்ச்சி. தமிழில் இந்த அழகான சொற்கள் இருக்குது அப்படின்னு எடுத்தவர் யார் தான்? தேவநாய பவனர். சொல்லாராய்ச்சி, இவரோட வேலையே சொல்லாராய்ச்சி தான். ஸோ இவர் வந்து ஒரு 174 சிறப்பு பெயர் இருக்கும். மொழி ஞாயிறு, செந்தமிழ் செல்வர், ஓகேங்களா, அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 174 சிறப்பு பெயர் இருக்கும். 43 நூல்கள் எழுதியிருப்பார், 200க்கும் மேற்பட்ட கட்டுரைகள் எழுதியிருப்பார். ஸோ அப்படியாப்பட்ட ஒரு ஆள் தான் தேவநாய பவனர். இவர் என்ன சொல்லிப்பார்னா, தன்னைத்தானே என்ன சொல்லிப்பார்னா, வடமொழி வல்லாண்மையிலிருந்து, ஓகேங்களா, வடமொழி, ஏன்னா வடமொழியை நீங்கள் பரவிட்டு இருந்துச்சு இல்லையா. ஸோ வடமொழி வல்லாண்மையிலிருந்து தமிழை காக்க வந்தது தான், ஓகேங்களா, தமிழை காக்க வந்தது தான் நான் அப்படின்னு சொல்லி தேவநாய பவனர் சொல்லுவார். இதே மாதிரி இதுக்கு முன்னாடி அந்த ஊவேசா என்ன சொல்லியிருப்பாருன்னா அப்படின்னா, யார் காப்பாற்றுவார் என்று தமிழெண்ணை இயங்கும்போது நான் காப்பாற்றுவேன் என்று சொன்னது வந்து ஊவேசா.
அவரோட ஆசிரியர் பேர் மகாவித்வான் மீனாட்சி சுந்தர பிள்ளை. ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி தேவநாய பாவனர் ஊவேசா மாதிரி இவரும் சொல்லாராய்ச்சியை மேற்கொள்கிறாரு. அதே மாதிரி இவருக்கு 2 கண்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல்ல தோன்றிய மனிதர் தமிழன் தான். அதே மாதிரி முதல்ல பேசிய மொழி தமிழ் மொழி தான். அவன் தோன்றிய இடம் வந்து லெமுரியா கண்டம் தான், குமரி கண்டம் தான் அப்படின்னு சொல்லி அதை நிரூபிக்கிறது தான் தன்னோட வேலையாக வச்சுருப்பாரு. இதையே கூட தான் சாகும்போது 1981 நினைக்கிறேன், மதுரை தமிழ்ச்சங்கம் தோன்றிருக்கும் இல்லையா, மதுரை தமிழ்ச்சங்கம் 1981 தான் நினைக்கிறேன். ஓகேங்களா. மதுரை தமிழ்ச்சங்கம் 5வது மாநாட்டில் கூட இவர் பேசியிருப்பார். அப்பயும் இந்த கண்டென்ட்டை பேசி தான் இறப்பார். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து சாகர வரை தமிழை தூக்கி பிடிச்சவர் தான் இந்த தேவநாய பாவனர். இவர் வந்து குருவாக ஏறிட்டவர் தான் யாருன்னா ரா இளங்குமரனார். ஓகேங்களா. சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர் தேவநாய பாவனர். அவரே கண்டு வியந்தவர் யாருன்னா ரா இளங்குமரனார். ஓகேங்களா. இந்த மாதிரி அடுத்த ஜாதகம் பெருஞ்சித்தனார் வர்றது. பெருஞ்சித்தனார் யார்? மனுஷன் பாவலேறு. பாவலேறுன்னு என்ன? 4 வகை பாவலேர்னா ஃபர்ஸ்ட் என்ன, 4 வகை கவிஞர்கள், கவி, மதுரை கவி, கவி, இந்த சித்திரக்கவி, இந்த 4 வகை கவிஞர்களை போல அந்த கவி பாடுவதில் வல்லவர் தான் யாருன்னா பெருஞ்சித்தனார். இவரோட இயற்பெயர் துரைமாணிக்கம். ஓகேங்களா. இவரும் தமிழுக்கு நிறைய தொண்டு செஞ்சுருப்பார். இவர் எல்லாமே என்ன பண்ணால் ஒவ்வொரு கழகத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. உலக தமிழ் ஆராய்ச்சி கழகம், உலக தமிழ் வளர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கழகத்தை ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ பெருஞ்சித்தனாரோட பாடல்கள் என்னென்ன இருக்குது? கனிச்சாறு, கொய்யாக்கனி, காவிய குத்து. ஓகேங்களா. காவிய குத்து, அது மாதிரி மகுபுகு வஞ்சி, நூறாசிரியம். ஸோ இந்த மாதிரி நிறைய நூல்கள் எழுதியிருப்பாங்க. நிறைய இதழ்கள் எழுதி தமிழ் உணர்வை பரப்பியிருப்பார். தென்சிட்டு, தமிழ் நிலம், தென்சிட்டு, தமிழ் நிலம், அப்படிலாம் கட்டுரைகள் எழுதியிருப்பார், பத்திரிகைகள் எழுதியிருப்பார், இதழ்கள் எழுதி படிப்பார். நான் ரொம்ப நாள் ஆச்சு படித்து, நான் ஏதோ புரித வச்சு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கான்செப்டை புரிஞ்சு நீங்கள் படிச்சிங்கனாலே ஈஸியாக இருக்கும். அடுத்தது லாஸ்ட் கண்டென்ட் பார்த்தோம்னா 12 வந்து என்ன இருக்குன்னா, வீரமா முனிவரும். இதில் அகர முதலின்னு ஒன்று வரும். அகராதியை பற்றி சொல்லணும். தமிழில் முதல்ல அகராதின்ற வார்த்தை வந்து எதில் வரும்னா பழமொழி 400 தான். பழமொழி திருமந்திரத்தில் வரும். அகராதின்ற வார்த்தை முதல்ல அதில் வரும். அகராதினா என்ன அப்படின்னு சொல்லி படிக்கிறது தான். அதில் அகராதினா என்ன, அகர முதலின்னா என்ன, எந்தெந்த அகராதியை யார் எழுதுனா. முதல்ல தமிழில் அமைந்த அகராதி எதுனா வீரமாமுனிவர் எழுதிய சதுர அகராதி தான், 1732. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்டை வந்து நீங்கள் தேடி படிக்க வேண்டியதாக வரும். ஓகேவா. ஸோ அடுத்தது வந்து 12வது கண்டென்ட் என்ன, வீரமாமுனிவரும் நம்ம ஆள் ஜியு போப்பு தான். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் நடுவில் எக்ஸ்ட்ரா நம்ம ஆறுமுக நாவலரும் குணங்குடி மக்கள் சாஹிப்பும் படிச்சுக்க போகிறோம். வீரமாமுனிவருக்கும் இந்த பக்கம் ஒரு பக்கம் லெஃப்ட் சைடு நான் வீரமாமுனிவர் வைப்பேனா, அதுக்கு ஈக்குவலாக இன்னொரு ஆள் வைப்பேனா ஜிவி போப்பு. வீரமாமுனிவரும் ஜிவி போப்பு என்ன அப்படின்னு சொல்லி தான் படிக்கணும். இவர் எப்போ பிறந்தார்? 1680 பிறக்கிறாரு. 1747 வீரமாமுனிவர் இறப்பார். ஓகேங்களா. இந்த பக்கம் யார் பிறகு? ஜிவி போப்பு 1820 பிறப்பார், ஏப்ரல் 24. அதே மாதிரி 1955 என்னமோ இறப்பார், எனக்கு சரியாக மறந்து போச்சு. ஓகேங்களா. சரி, அப்போ வந்து இவங்க 2 பேர்த்தையும் ஒப்பிட்டு பார்க்கணும். இவங்க எப்போ இந்தியாவுக்கு வந்தார்? இவர் எப்போ? வீரமாமுனிவர் தன்னோட 30வது அகவையில் வருவார். ஓகேங்களா. அப்போ 1710 வந்திருப்பார். இவர் தன்னோட 39வது வகையில் 19வது வகையில் ஜிவி போப்பு வருவார். அப்போ 1839 வந்திருப்பார். ஓகேங்களா. வீரமாமுனிவர் வந்து என்ன பண்ணார்? சாந்தோம் வர்றார், சென்னை சாந்தோம் வர்றாரு. இவங்க 2 பேரையும் நான் தெளிவாக ஒரு கிளாஸில் சொல்கிறேன், ஸ்ட்ரக்சர் போட்டு கூட சொல்கிறேன். நல்லாயிருக்கும், நான் சொன்னாலே புரிஞ்சுக்கும். உங்களுக்கு முக்கியமான கொஸ்டின் என்ன, வீரமாமுனிவர் வந்து தேம்பாவணி எழுதியிருப்பாங்கன்னு உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் வந்து பமார்த்த குரு கதைன்னு ஒன்று எழுதியிருக்காரு இல்லையா, அதுதான் தமிழில் அமைஞ்ச சிறுகதை. முழுக்க சிறுகதையாக அமையாமல், ஆனால் சிறுகதை மாதிரி இருந்தனால சிறுகதையின் முன்னோடி என்று அழைக்கப்பட்டவர்னா வீரமாமுனிவர் தான். அதே மாதிரி வந்து இவர் எழுதிய இலக்கண தொன்னூல் விளக்கம்னு ஒரு நூல் இருக்கும், குட்டி தொல்காப்பியம் என்று அழைக்கப்படும். இலக்கண விளக்கத்தை கூட குட்டி தொல்காப்பியம்னு சொல்லுவாங்க. ஆப்ஷனை பொறுத்து ஆன்சர் மூவ் பண்ணிக்கணும். சரிங்களா. சரி, அதே மாதிரி நிறைய நூல்களை எழுதியிருக்காரு இவர். யாரு? வீரமாமுனிவர். தமிழுக்கு மிகப்பெரிய தொண்டு செய்தார். தமிழ் எழுத்துக்களில் மிகப்பெரிய சீர்திருத்தத்தை கொண்டு வந்தவரே யார்? வரி வடிவத்தை மாத்தந்த யார்? வீரமாமுனிவர் தான். அதே மாதிரி இந்த பக்கம் ஜிவி போப்பு தன்னையே ஒரு தமிழ் மாணவனாக நினச்சிப்பார். திருக்குறளை 40 ஆண்டுகள் என்ன பண்ணிப்பார்? 40 வருஷம் ஒருத்தன் படிக்கிறான் திருக்குறளை. ஞாபகம் வச்சுங்க. நாமெல்லாம் என்ன பண்ணுறோம், 4 நாள் படித்தாலே தூக்கி போட்டு போயிடறோம், என்னடா அப்படின்ட்டு. 40 வருஷத்தை ஜிவி போப்பு வந்து திருக்குறளை படிச்சிருக்காரு. 1886 திருக்குறளை வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா. அதே மாதிரி திருவாசகம்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த திருவாசகத்தை இவர் என்னென்ன படிச்சிருக்காரு பாருங்க. தமிழில் படிக்கிறார். திருவாசகம், திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இதெல்லாம் படித்து புறப்பொருள் வெண்பாமலை, புறநானூறு இதையெல்லாம் படித்து ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தார். ஜிவி போப்புனா ஆங்கிலம், வீரமாமுனிவர்னா லத்தீன். அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. ஓகேங்களா. இவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டு. அதே மாதிரி வீரமாமுனிவர் வந்து திருக்குறளை முழுசாக மொழிபெயர்க்கலை. அவருக்கு தேவை அறம், பொருள், இந்த 2 இதை மட்டும்தான் மொழிபெயர்த்தார். இன்பத்துப்பாலை வந்து அவர் மொழிபெயர்க்கலை.
ஜிவி போப் வந்து முழுசாக ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்துட்டாரு. அதே மாதிரி வந்து புறநானூறும் புறப்பொருள் வெண்பாமலை படித்து அதில் சில சாங்ஸை மட்டும் எடுத்துகிட்டு தி சாங்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் புறநானூறு அண்ட் புறப்பொருள் வெண்பாமலைன்னு எழுதுறாரு. அதே மாதிரி தமிழில் வந்து ஒரு 600 செய்யுளை எடுத்து அதில் இருக்கிற முக்கியமான விஷயத்தை மட்டும் தொகுத்து ஓகேங்களா தமிழ் செய்யுள் கலம்பகம் அப்படின்ற ஒரு நூலை எழுதுறாரு. இது மாதிரி நிறைய மாணவர்களுக்கு நிறைய தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய ஸ்கூல் கட்டுறாரு. தஞ்சாவூர், திருநெல்வேலி, சாயர்புரம், தஞ்சாவூர் ஓகேங்களா, அப்புறம் ஊட்டி போகிறாரு. இது மாதிரி பண்ணி நிறைய தொண்டுகள் செய்கிறாரு. அப்புறம் இங்கிலாந்தில் போய் இறந்துறாரு. அங்கே இறக்கும்போது தன்னுடைய கல்லையில் என்ன எழுத சொல்கிறேன்னா, இங்கே ஒரு தமிழ் மாணவன் உறங்கி கொண்டிருக்கான் அப்படின்னு எழுத சொல்கிறார். அந்த அளவுக்கு தமிழை நேசிச்சிருக்காரு. இதே மாதிரி ஆறுமுக நாவலர் யார்? இலங்கையை சேர்ந்தவர், யாழ்ப்பாணத்தில் பிறந்தவர். அவரும் தமிழுக்கு நிறைய தொண்டு செஞ்சுருக்காரு. அவர் தான் முதல்ல இலக்கண வலுவன்று, தற்காலத்தில் இலக்கண வலுவன்று என்ன பண்ணியிருக்காரு? உரைநடை எழுதினார். அதனால் வசன நடை கை வந்த வல்லாளர் என்று யாரால் பாராட்டப்படுறாரு? பரிமார் கலைஞரால் பாராட்டப்படுறாரு. தற்கால உரைநடையின் தந்தை என்று அழைக்கப்படுறவன் யார்? நம்ம ஆர்க நாவலர் தான். சரிங்களா? ஸோ இதுதான் இன்னைக்கு இந்த டெஸ்டேவில் தான் நான் வாயில சொல்லிட்டேன். நான் மோஸ்ட் ஆஃப் கொஸ்டின்ஸை நான் வாயிலே சொல்லிட்டேன். சரிங்களா? இந்த மாதிரி தான் கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டை படிங்க. நான் 2 வருஷத்துக்கு முன்னாடி படித்தது என் மைண்டில் ஓடுதுன்னா நான் வந்து அந்த ஸ்ட்ரக்சர், ஒரு ப்ரீ ஸ்ட்ரக்சர் என்றைக்கும் என் மைண்டில் நான் வச்சுப்பேன். அந்த மாதிரி படிங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கல, நல்லா கவனிச்சிங்க. நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கல. என்னோட நண்பனாக இருந்தாலும் சரி, என் நண்பனாக இருந்தால் இப்படி தான் படிப்போம். நான் இப்படி தான் அவனுக்கு வாயில் சொல்லுவான், அவன் இப்படி படிப்பான், இப்படிலாம் படுறான் நண்பா அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நான் எப்படி படிப்பனோ அந்த மாதிரி உங்க கூட ஒரு டிஸ்கஷனை நான் மேக் பண்ணுறேன். நானே நிறைய பாயிண்ட்கள் தவறாக சொல்லலாம். நான் சொல்கிற பாயிண்ட் எல்லாமே சரி கிடையாது. ஓகேங்களா? நான் ஒரு யோகத்தில் சொல்கிறேன். அந்த மாதிரி நான் படிக்கலாம். நான் தவறு பண்ணுறதுல நீங்கள் கமெண்ட் பண்ணுறீங்க, அதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஸ்கஷன் பண்ணி உங்கள் மைண்டில் ஓடணும். சிலபஸ் இதுதான், சிலபஸ்லேருந்து நம்ம படிக்கணும், அது வந்து நம்ம மைண்டில் ஏறணும் அப்படின்னு பாருங்கள். யாரெல்லாம் உங்கள் புக்கில் இல்லையோ, இப்போ சொன்னல நாமு வேங்கடசாமி நாட்டார், வையாபுரி பிள்ளை, மறைமலை அடிகள், தேப்போ மீனாட்சி சுந்தரம், இவங்களாம் நம்ம புக்கில் இல்லை. நான் கவர்மெண்ட் மெட்டீரியலை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லா நோட்ஸும் நான் அனுப்பிட்டுருக்கேன். டெஸ்ட் பேட்சில் எல்லா நோட்ஸும் அனுப்பியிருக்கேன். எல்லா கொஸ்டின்ஸ் அனுப்புகிறேன், ப்ரீவியஸ் கொஸ்டின் அனுப்புகிறேன். நீங்கள் படிக்கிறது மட்டும்தான் வேலை. சரிங்களா? ஓகே, தேங்க்யூ பை நியோ. டெஸ்ட்டு கண்டிப்பாக நல்லா எழுதுங்க. சரிங்களா? டெஸ்ட்டு கண்டிப்பாக நல்லா எழுதுங்க. நான் மார்க் கமெண்ட் பண்ண சொல்லும்போது கண்டிப்பாக கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேவா? டெஸ்ட்டு 7க்கான கீ ஆன்சர் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடுறேன். ஓகே, தேங்க்யூ பை நியோ.